ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் சரி இனிமேல் நாச்சும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, என்ன நம்ம செலவு பண்ணுறோம் குறைக்கிறதுக்கு, அதுக்குன்னு சாப்பிடாமையா கிடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைங்க, நம்ம கொஞ்சம் எப்போதும் மிச்சம் பண்ணுறதோட கொஞ்சம் மிச்சம் பண்ணால் தான் வீடெல்லாம் கட்ட முடியும் அப்படின்னோடனே திருப்பியும் அதே தான் பேசினார். இப்போ மாதத்துக்கு 4000 5000க்கு மளிகை ஜாமான் வாங்குகிறோம், அதையும் குறைச்சி 1000 ரூபாய்க்கு வாங்க சொல்கிறியா? பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னோடனே, நான் பிள்ளைங்களுக்கு செய்கிறத பற்றி கிடையாது. நீங்களுமே இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் மாதத்துக்கு 2 ஷர்ட் எடுக்கிறீங்க, அதெல்லாம் தேவையா? 2000 3000 அதெல்லாம் போகுதில்ல, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு போனால் என்ன அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான், நீ சொல்கிறது ஒரு விஷயம் உண்மை தான், நானே யோசிக்கிறது தான். இருந்தாலும் என் ஆஃபீஸில் கொஞ்சம் நல்லா நீட்டாக போனால் தானே ஒரு இதாக இருக்கும் நான் பார்க்குற வேலைக்கு அப்படின்னோடனே, இல்லைங்க அதையே நம்ம கொஞ்சம் ஓரளவு இதாக நீட்டாக எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் போனதை பற்றி குறை சொல்லவே இல்லை. இருந்தாலும் ஓரளவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது உண்மை தான், நானுமே யோசிச்சு தான் இருக்கேன். இந்த மாதிரி நம்மளுமே கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் சொல்கிறேன், செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதுல நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் மிச்சம் பண்ணால் தான் ஏதாச்சும் பண்ண முடியுங்க அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேலாச்சும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்காமல் கொஞ்சம் நான் எனக்கு ஒரு 2000 3000 மந்த்லி பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் என்றைக்குமே என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்தா உடனே 200 300க்கு வாங்கிடுறது பண்ணுறது ஒரு இதாக இருக்கிறதில்ல. இந்த பொருள் வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதில்ல. எதாக இருந்தாலும் கொஞ்சம் அதை அப்படியே வாங்குறது அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி இது பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் பிரச்சனை இல்லை, போதுங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு இதாக இருக்கிற விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இதான விஷயம் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் கரெக்டான ஒரு இது தான். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான டைமுங்கிறது வேணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 3 நாளைக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் இவர் இந்த அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு, வீடு கட்டுறதை பற்றி யோசிச்சிருக்காரு அப்படின்னோடனே, அதுக்கு முன்னெலாம் வீடு கட்டுறத பற்றி இது பண்ணால் இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது, இருக்கிறத விட்டுட்டு நீ பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுவார். ஆனால் இப்போ அவருமே ஒரு வீடு கட்டுறதை பற்றி யோசித்து பார்த்துருக்காரு அப்படின்னா கொஞ்சம் அதிசயமான விஷயந்தான். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி இப்படி பேசினவர் என்னமோ ஒரு 2 மந்த்தாக நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே பண்ணுவோம், கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு நம்மளும் இது பண்ணுவோம், கொஞ்சம் வேலையை ஆரம்பிப்போம் கொடுத்து அப்படின்னோடனே, சரி ஆமாம் அதுவும் உண்மை தான், நம்மளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நம்ம ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை கட்டுவோம் பண்ணுவோம் செய்வோம், அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு இது வேணுங்கிறது இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும். போக போக எல்லாம் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நம்ம போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இப்போ தான் வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே அதெல்லாம் சரி தான், நம்ம இப்போதைக்கு எதையும் இது பண்ணிக்க முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, போக போக என்ன நடக்குதோ அதை நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு நோக்கி போகிறது தான் நம்மளுக்கான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நான் முடிவெடுத்தேன்.